ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அப்பர் நாசப்ப கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலையே கஃப் கேண்டி சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. நான் இதை ஒரு தவாவில் போட்டிருக்கேன். இப்போ இதே கப்லேயே நம்ம தண்ணி அளந்து சேர்க்க போகிறோங்க. தண்ணியும் சேர்த்தாச்சு. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் நான் பிழிஞ்சு விட போகிறேன். கொஞ்சமாக ட்ராப்ஸ் மட்டும் நம்ம போட்டால் போதும். பாருங்கள், லெமன் ஜூஸ்க்கு அப்புறமா நான் எனக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கேங்க. இதை நல்லா தோல் சீவிட்டு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதோட சாரை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். அடுத்ததான் ஒரு 4 கிராம்பு எடுத்துருக்கேங்க. இதை நம்ம லைட்டாக இடித்து சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு கடைசியாக தேன் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இப்போ இதையும் இதோட சேர்த்துடலாம். தேன் சேர்த்ததுக்கப்புறமா தான் நம்ம இதை ஸ்டவ்வில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். வச்சுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா இது மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிடும். இன்னொரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா பபிள்ஸ் நல்லா மேலே வர ஆரம்பிக்கும். கலரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குங்க. பாருங்கள், இந்தளவுக்கு வந்துடும். இப்போ நம்ம அந்த கன்சிஸ்டன்சி செக் பண்ணலாம், பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி என்னன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் இதை ஊற்றி பார்க்கணும். அப்படியே தண்ணியில் ஒட்டாமல் தனியாக மிட்டாய் மாதிரி நமக்கு வருங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா நமக்கு கேண்டி ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு பட்டர் பேப்பரில் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். பட்டர் பேப்பர் இல்லைனா ஒன்றுமே பிரச்சனை கிடையாதுங்க. ஒரு தட்டில் ஃபுல்லாக எண்ணெய் தடவிட்டு அது மேலே இதையும் ஊற்றி வச்சுக்கலாம். நான் அதையும் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக ஊற்றிக்கோங்க. ஷேப்ஸ் நமக்கு நார்மலாக பார்த்திங்கன்னா ஸ்பூனில் எடுத்து ஊற்றினாலே இந்த ரவுண்ட் ஷேப் நமக்கு வரும். இப்போ இது நல்லா காய விட்டுருங்க. இது காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக நமக்கு தனியாக எடுக்க வந்துடும். பாருங்கள், பட்டர் பேப்பரில் நம்ம போட்டது பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கையை வச்சு ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ நான்ஸ்டிக்கியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ கடைசி ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேண்டி எல்லாத்தையுமே நம்ம எடுத்து பவுடர் சுகரை வச்சு கோட் பண்ணணுங்க. இதை நான் வீடியோ எடுக்கல, அதனால் உங்களுக்கு பிக்சர்ஸ் மூலமாக காமிச்சிருக்கேன். பாருங்கள், எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக கோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம வீட்டிலே செய்தால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. இன்ஸ்டண்ட்டான காஃபுக்கு இது நல்ல ரெமெடிங்க. கண்டிப்பாக நீங்களும் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.